நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கியா? வலிக்குதுடி. அவனுக்கு அடிச்சது கூட வலிக்கல, நீ கட்டு போறது அவ்வளவு வலிக்குது. கையும் காலையும் வச்சு சும்மா இருக்க வேண்டியதுதானே? யார் அப்படி உன்னை கொந்தளிக்க சொன்னது? அவ்வளவு கலாட்டா பண்றானுங்க, எப்படி சும்மா இருக்கிறது? அப்போ வாங்கி கட்டிக்க வேண்டியதுதான். பார்த்தாலே தெரியுது குடிச்சிருக்கானுங்கன்னு. அவனுங்க 4 பேர், நீ ஒரு ஆள். பெருசா என்னத்தை கிழிக்க முடியும்? என்னடி பாராட்டுவன்னு பார்த்தா அப்படி காய்ச்சி எடுக்கிற? டேய், ஒன்னு பிரச்சனையா ஆரம்பிச்சிருக்க கூடாது. ஆரம்பிச்சா உள்ள பூந்து அடிச்சு தூள் பண்ணிருக்கணும். சும்மா சவுண்ட் மட்டும் விட்டா சும்மா விட்டுருவாங்களா? அப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன வாயை மூட்டு வர சொல்றியா? ரவுடிங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. அதுக்கு சினிமா பார்த்து பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்க. என்னமோ சொந்த தங்கச்சிங்களை நக்கல் அடிச்ச மாதிரி கோவம் வருது. கயிறு என்னடா? எனக்கு சௌந்தர்யா வேற சுதாரம்யா வேற இல்ல. சரிடா சரிடா, உடனே ஓவரா சென்டிமெண்ட் ஆகாத. இந்த பாரு, வேணும்னு சீன் போறதுக்காக உங்க முன்னாடி எல்லாம் நான் சண்டை போடல. உங்களை பத்தி தப்பா பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா பிளட் பாயில் ஆகுது. என்ன பண்ண சொல்ற? சீரியஸ் அடி, நீ நான் சீன் போறேன்னு நக்கல் அடிக்கிற. சரி, ரத்தம் கொதிச்சுச்சுன்னா உள்ள போந்து அடிச்சு தூக்குறது. அச்சி தூக்கி இருந்தா என்ன இருந்திருக்கான்? நாங்க ஒண்ணு ஆம்பளை சிங்கம்னு ஒத்துட்டு இருந்திருப்போம்ல. நான் ஆம்பளை சிங்கன் பேர் வாங்குறது முக்கியம் இல்லடி, அந்த இடத்துல நீங்க அசிங்கப்படாம வெளியில வரணும், அதுதான் முக்கியம். ஒரு அடி அடிச்சானுங்க, திருப்பி எனக்கு 2 அடி அடிக்க தெரியாதானே? 3 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு நான் ஆம்பளைன்னு அடவு கட்டியிருந்தா என்ன அடிச்சு போட்டு உங்களை அசிங்கப்படுத்தி இருப்பானுங்க. உங்களை கலாச்சோன்னே டென்ஷன் ஆயிடுச்சு, சவுண்ட் விட்டேன். அடுத்த செகண்டே அறிவு வேலை செஞ்சது. உங்களெல்லாம் அங்கிருந்து கூட்டு வரணுன்றது மட்டும்தான் என் மைண்ட்ல இருந்தது. எனக்கு ஒன்றும் சூப்பர் ஸ்டார் பட்டம்லாம் தேவை கிடையாது. உனக்கு புருஷனா, உன் தங்கச்சிக்கு நல்ல கார்டியனா அங்க நடந்துக்கிட்டனா இல்லையா, அதுதான் எனக்கு முக்கியம். டேய் சாரிடா. சுதாவும் ரம்யாவும் என்ன சொல்றாளுங்க? இல்ல இல்ல, அவங்க ஓகே. என்ன ஓகே? நீ ஏன் என்ன இவ்வளோ வேஸ்டா யோசிக்கிற? என்னை பத்தி அவளுக்கு என்ன நினைப்பாளுகளோ? சச்சா, அவங்களுக்கு கொஞ்சம் பெருமை தான். என்ன பெருமை? எங்க அத்தா எங்களுக்காக சண்டை போட்டாருன்னு தான். அப்படியா? ஆமாடா. மீனாட்சி, ஆம்பளன்றவன் பிடிச்ச பொண்ணுக்காக அடிக்கிறவன் மட்டும் இல்ல, தேவைப்பட்டா அடி வாங்குறவன் கூட ஆம்பளை தான். புரியுது. நானா சூப்பர் மேனா அத்தனை பேரையும் அட்டாக் பண்ணிட்டு அப்படியே உங்களை தூக்கி பறந்து வர்றதுக்கு? நான் ஃபேமிலி மேன்மா, ஃபேமிலிக்கு எது கரெக்டோ அதுதான் நான் பார்க்கணும். புரிஞ்சிருச்சுப்பா. புரிஞ்ச மாதிரி தெரியலையே. ஏன் அப்படி சொல்ற? புரிஞ்சிருந்தா அப்படியே அள்ளி அணைச்சு பல இச்சாக்குல கொடுத்துருக்கணுமே. அதுலயும் ஆதாயம் தேடுற பாத்தியா? மீனாட்சி, சரவண அடிச்சாலும் அடி வாங்கினாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் வச்சிருப்பான். அப்படியா? மீனாட்சி, இந்த கை ரொம்ப வலிக்குது மீனாட்சி. என்ன பண்ணலாம்? கொஞ்சம் ஒத்தடம் கொடுத்தா நல்லா இருக்கும். தவிடு ரெடி பண்ணவா? டவுட் ஒத்தடம் இல்லடி, உதட்டு தடம் கொடுத்துட்டா போச்சு. என்னடி உலகமே இவ்வளவு ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்குது, பாதியில நிறுத்துற? இல்ல, கையில மட்டும் வலிக்குதா இல்ல வேற எங்கெல்லாம் வலிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு. உடம்பு பூரா வலிக்குது. ஏதாவது சில இடங்களை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? இல்ல எங்கெல்லாம் ஒத்தடம் கொடுக்கணும்னு. ஒத்தடம் இல்ல மீனாட்சி, உதட்டடம். அதான் அதான், எங்க வலிக்குதுன்னு சொன்னாதானே பிளான் பண்ண முடியும். இங்க. அது ஓகே. இங்க. மூக்குல குத்திட்டானு மீனாட்சி. ஆனா பயங்கரமா வலிக்கிறது இங்க. மத்த எல்லாத்துலயும் நீ மாறிட்டடா. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் முதல்ல பார்த்தப்போ என்ன கேடித்தனத்தோட இருந்தியோ, இன்னைக்கு வரைக்கும் அதே கேடித்தனத்தோட தான் இருக்க. மா மா ஏய், என்னப்பா நீங்க எங்க இருக்கீங்க?
என்னாச்சு? சினிமாவுக்கு டிக்கெட் எதுவும் கிடைக்கலையா? இல்லைண்ணா, அது சொல்லியிருக்கலாம்ல, நான் முன்னாடியே டிக்கெட் எடுத்து கொடுத்துருப்பேன்ல. சரி, மாப்பிள்ளை மீனாட்சி எங்க? உள்ளதான் வீட்டில். சரி, படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலடா, அப்படியே வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்துருக்கலாம்ல. என்ன, ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை. உன் முகமே சரியில்லையே. காலையில கிளம்புறப்ப இருந்த சந்தோஷமும் கொண்டாட்டமும் இப்போ உங்க 2 பேர் முகத்துலையும் சுத்தமா இல்லையா? ஏடா ஆச்சு சொல்லுங்க. பாருங்க, அண்ணனுக்கு போய் சொன்னா பிடிக்காதுன்னு தெரியல, மறைக்காம உண்மையை சொல்லுங்க. என்னாச்சு? ஒரு சின்ன பிரச்சனைண்ணா. என்ன பிரச்சனை? 4-5 பேர் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி நாளெல்லாம் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்றது. ஊரில் இருக்க கண்ட நாயெல்லாம் தண்ணியை போட்டு யார்கிட்ட வம்பளுக்கலாம்னு சுற்றிட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? ஆமாண்ணா. சும்மா கேள்வி பண்ணாங்களா இல்லை? இல்லைண்ணா, கிண்டல் தான் பண்ணாங்க. உங்கள் அத்தை எதுவுமே கேட்கலையா? அத்தானுக்கு கோவம் தான். அத்தா என்னன்னு கேட்க போய் தான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அத்தானை அடிச்சுட்டாங்கன்னு. அடிச்சிட்டாங்களா? ஏய், அவங்க அடிக்கிற வரைக்கும் இவர் சும்மா இருந்தாராமா? நாங்கெல்லாம் இருந்ததால தான். அதனால எங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அத்தா எங்களை சேஃபாக கூட்டிட்டு வந்துருச்சு. மீனாட்சி, மீனாட்சி, என்னன்னு? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைண்ணே, சின்ன பிரச்சனை தான். எதுமா சின்ன பிரச்சனை? நம்ம வீட்டு மாப்பிள்ளை நம்மளை கை வச்சிருக்காங்க, நீங்களாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தீங்களா? இல்லைண்ணே, பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. நாமா நீ அண்ணன் ஒரு தெரிக்கல, நான் செத்தா போயிட்டேன். மாப்பிள்ளை மேல ஒருத்தன் கை வச்சிருக்கியா? ஒரு போர் அடிச்சா இந்த விஷயத்தை யார்ட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? நான் முதல்ல உனக்கு தானே ஃபோன் பண்ண போனேன். நல்ல நாள் அதுவுமா, தேவையில்லாம உன்னை டென்ஷன் பண்ண வேண்டான்னு சரவணன் தான் சொன்னா. அதான். ஏமா, அவர் யாருமா? அவரு என் வீட்டு மாப்பிள்ளை. அவர் மேல ஒருத்தர் கை வச்சுட்டு ஒருத்தர் அசால்ட்ட ஊருக்குள்ள நடமாடினாக்க எனக்கு என்ன மரியாதை இருக்கு? விடுன்னு. அப்படிலாம் விட முடியாது. மாப்பிள்ளை எங்க? கூப்பிட வர? இல்ல, பரவாயில்ல. கூப்பிடுன்றல மாப்பிள, மாப்பிள. என்னமா கையில இவ்வளவு பெரிய கட்டு போட்டுருக்காரு? கட்டு தான் பெருசா இருக்கு, காயம் சின்ன காயம் தான். என்ன மீனாட்சி, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, நீங்க எல்லாம் வாய் பூச்சிட்டு இருந்திருக்கீங்க. சரி, அப்பா அம்மா எங்க? அத்தை வீடு வரைக்கும் போயிருக்காங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. அவங்ககிட்ட இதை சொல்லிக்க வேணாம். மாப்பிள, கிளம்புங்க. எங்க கூட வாங்கன்னு சொல்றேன்ல. இல்லைண்ணே. யாரும் பேசாதீங்க. டே பரத், எங்கடா இருக்க? கூட ஆரெல்லாம் இருக்குது? வண்டி இருக்குல்ல, குணாவோட வண்டி எடுத்துக்கிட்டு அங்க பைபாஸ் பக்கத்துல இருக்கிற ஆலமரத்துக்கிட்ட நில்லுங்க, நான் வந்துடுறேன். மறக்காம பொருள் எடுத்துக்கோங்கடா. சரி வாங்க, வச்சிடவா? வாங்க மாப்பிள்ள போலாம். அண்ணா, பிரச்சனை வேண்டாண்ணே. என்னம்மா பிரச்சனை? தமிழோட தங்கச்சியை கிண்டல் பண்ண, தமிழோட மாப்பிள்ளை மேல கை வச்சா என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரிய வேணாமா? காட்டுறேன், வாங்க மாப்பிள்ள. சரவணா, வேண்டான்னு சொல்றா. எதுக்கு சொல்லணும்? 5 பேரா இருந்த தைரியத்துல தானே ஆட்டம் போட்டானுங்க. இன்னைக்கு அடி பின்னி எடுத்துனான்ல. டேய் வேண்டாண்டா. மீனாட்சி, இது மச்சானுக்கும் மாப்பிள்ளைக்கும் நடுவுல நடக்கிற பாச போராட்டம். நீ சைலண்டா வேடிக்கை பாரு. மாப்பிள்ள இதோ வந்துட்டேன். ஏண்டி, வந்ததும் வராததுமா அண்ணன் கிட்ட பத்த வச்சுட்டீங்க? வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க? நாங்க எதுவும் சொல்லலக்கா. எங்க மூஞ்ச பார்த்து அண்ணனே கண்டுபிடிச்சிருச்சு. கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? எப்படிக்கா சொல்றது? கண்ணை உருட்டி உருட்டி அண்ணன் கேட்கும்போது வாயில போய் வரலக்கா. என்ன பஞ்சாயத்து ஆக போதோ தெரியல, யோசிச்சாலே பயமா இருக்கு. பிரச்சனை தான். ஆமா, நமக்கு இல்ல, நம்மள கிண்டல் பண்ணவங்களுக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, அடிப்பட்ட புலி ரிட்டர்ன் ஆயிருக்கு. அவனுக்கு நேரம் சரியில்லை, அவ்வளவுதான். இவங்களா மாப்பிள்ள? ம்.
டேய் வண்டியில இருங்க சொல்றேன். டேய் மாமா நம்மள தான் கூப்பிடுறான். என்னடா வாங்கடா. வரலனா? ஏய் நீங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் வாங்கடா. வாங்கடா. அடுத்து இங்க ஒதுங்கடா. டேய் எந்த ஊரா நீங்க? பாவூர் சத்திரனே. ஓ பாவூர் சத்திர ரவுடிகளா? நாங்க ரவுடிகளா இல்லனே. பாவூர் சத்திரத்துல பேர் வாங்கினா அங்கேயே குடிச்சு தொலைஞ்சு குப்பரை படுக்க வேண்டியதான்றா. அதுக்கு எதுக்கடா முடித்தோட வரீங்க? ஏடா என்ன தைரியம் இருந்தா ஏன் குலசாமி கோயிலுக்குள்ளே வந்து ஏன் மாப்பிள்ளை மேல கை வைப்பீங்க? எங்களுக்கு தெரியாதுண்ணே. தெரியாதா? தெரிஞ்சிருக்கணும்டா, தெரிஞ்சிருக்கணும்டா. வாய் மூடுடா, சத்தம் மூச்சு விடக்கூடாதா? வாய் தரத பிச்சு முடி மாத்துக்க. ஏண்டா மொட்டை பயிலுக்கா? தீபாவளி அன்னைக்கு ஒரு பூத்தூரி எடுத்தா வீட்டுக்கு கறி வாங்கி கொடுத்தோம் இல்லாம பீர் குடிக்கிறதுக்கு ஊரோட சுத்துறீங்க. ஏண்டா ஏங்க செத்துக்கு இது போயிட போறானு கொடுங்க. யாரு இவங்களாவது சாகுறதாவது? இவங்க எல்லாம் புழு பூச்சி மாதிரிங்க. என்னது அடிச்சு மிதிச்சு நசுக்குனாலும் உயிரோட தான் இருப்பாங்க. சரி இதுல எவன் உங்ககிட்ட ரொம்ப பேசினவே? இல்ல பொதுவா தான் பேசினானுங்க. ரம்யாவைய பிடிச்சிருக்கு போனது யாரு? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. ஆடா சொல்லுங்க மாப்பிள, இதுல யாரு? யாரு மாப்பிள? இதோ இந்த கருப்பா குண்டா இருக்கான அவன் தான். இந்த வெண்ணதானா? உங்க மேல கை வச்சதாரு? இல்ல எல்லாருமே தான். என்ன தைரியம் இருந்தா கல்லில குறிச்சி ஏரியாவுல கால் எடுத்து வச்சிருப்பீங்க. யார் என்னன்னு தெரியாம மேல கை வச்சிருக்கீங்க. தமிழோட மாப்பிளடா அவரு. ஏன் மாப்பிள? ஆண்டா மாப்பிள சொன்னான்ற மன்னிப்பு கேட்கறா. ஒழுங்கா ஊர் வச்சு தர மாட்டேங்கிறா. டேய் ஒழுங்கா மன்னிப்பு கேளுங்கடா. நல்லா கேளுங்கடா என் பெண்ணுங்களா. விடுங்க பொழைச்சு போறானு விடுங்க. டேய் ஒழுங்கு மரியாதை ஓடி போயிருக்க. இன்னொரு உங்க மூஞ்சி எனக்கு பார்த்த பாத்துக்க. போடா. நன்றிண்ணே. போகடா. ஏய் இல்லடா. எங்கடா வரீங்க? வண்டிண்ணே. வாயில அசிங்கமா வருது. இதுல எவடா டிரைவரு? நான் தானே. நீதானா? வாடா வா முடிச்சு வைக்கிறா அவனை. டேய் நீங்க ஆளு பேர் நடந்து ஊருக்கு போங்கடா. அண்ணே பொழைச்சு போறானுங்க விடுங்க. டேய் அண்ணா இவங்க அத்தனை பேர் நம்பர் வாங்கி வச்சுக்க. சரிண்ணே. வேறு அட்ரஸ் எல்லாம் குறிச்சு வச்சுக்க. திரும்ப ஏதாவது ஊருக்குள்ள பார்த்தேன் வீட்டுக்குள்ள ஊந்து அட்டி பின்னி விட்டுருவான். ஆமாண்ணே. வாங்க மாப்பிள்ள போலாம். என் பேர் சுதாகர்ண்ணே. நீ எப்படா வந்த? என்னது? வாயை திறந்து சொல்லுடா. அப்பவே வந்துட்டேன். என்னடா ஆச்சு? கேக்குறேன்ல என்னடா ஆச்சு? போன் அடிச்சிட்டே இருந்தேன் எடுக்கவே இல்ல. ஐ வாஸ் பிஸி. என்ன பிஸி? சரவண பிஸியா ஒரு 5 பேரை மன்னிச்சிட்டு இருந்தான். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா. என்னென்னமோ நடந்துச்சு. அதெல்லாம் எப்படி சொல்றது? டேய் ஒழுங்கா விஷயம் என்னன்னு சொல்லு. மீனாட்சி, சரவண கையில இருக்கிற காயத்தை பார்த்துட்டு உங்க அண்ணன் கண்ணெல்லாம் உருட்டி 2 கண்ணத்தையும் விஜயகாந்த் மாதிரி குலுக்கி கோவப்பட்டான்ல. அது வீட்டுல நடந்தது தானே, தெரிஞ்சுதானே உன்னை கூட கூட்டிட்டு போச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சு? நேரா ஸ்பாட்டுக்கு போனோம் மீனாட்சி.
உங்க அண்ணன் அப்படியே என்ன ஒரு கையில பிடிச்சி ரோல் பண்ணி விடுறான். அப்படியே சரவண சரோஜா தேவி மாதிரி பம்பரமா சுத்தி போய் நிக்கிறான். யாரா என் மாப்பிள்ள மேல கைய வச்சதுன்னு உங்க அண்ணன் சிங்கம் மாதிரி கர்ஜித்தான் பாரு. விளையாடாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. மீனாட்சி, நடந்த சம்பவத்தை துளியும் மிகைப்படுத்தாமல் சரவண உனக்கு விலாவரியா விளக்கிட்டு இருக்கிறான். சரி, என் மச்சான் மேல யார் கைய வச்சதுன்னு அண்ணன் சொன்னுச்சு. அப்புறம் என்ன? கை வச்ச அந்த கம்நாட்டிங்க 5 பேரும் அறிவே இல்லாம நான் தான் வாலண்டியரா வந்து ஆஜரானானுங்க. அண்ணன் தனியாவா போயிருந்துச்சு? உங்க அண்ணனோட அடி பொடிகள் ஒரு 6-7 பேர் சுமார் 1 மீட்டர் நீளத்திற்கு 3 இன்ச்சு விட்டத்திற்கு இருக்கக்கூடிய உருளை வடிவ கட்டைகளை வச்சிருந்தாங்க. அவனுங்க நான் தான் அடிச்சேன்னு சொன்ன அடுத்த செகண்ட் அந்த 6 பேரும் வேட்டைக்கு போற சிங்கம் மாதிரி உள்ள பாஞ்சானுங்க. அவனுங்களோட உங்க அண்ணன் வேற ஃபைனலா ஒரு பாய். என்னடா பெரிய சண்டையா? அதை எப்படி மீனாட்சி நான் சொல்றது? கண்ணால எதையும் பார்க்க முடியல, காதுல மட்டும் ஐயோ அம்மா ஐயோ முய்யோன்னு ஒரே அழுகுறல். நம்ம கிட்ட கலாட்டா பண்ண அந்த 5 பேரும் சுமார் ஒரு 15 நிமிடம் ஏர்லயே இருந்தானுங்க. அடினா அடி, உங்க வீட்டு அடியில எங்க வீட்டு அடியில தர்ம அடின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் மீனாட்சி. அது என்னன்னு இன்னைக்குதான் நான் நேர்ல பாக்குறேன். இவ்ளோ அடி அடிச்ச கூட அவங்க வாயில ஒரு அடி கூட அடிக்கல மீனாட்சி. ஏன் அப்படி? வாயில அடிச்சா அப்புறம் என்கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்க முடியாதுல்ல. அப்பதான் நீ போன் அடிக்கிற, நான் எங்க இருந்து எடுத்து பேசுறது? நான் பேசி அவங்கள மன்னிச்சு கிளம்பி வந்துட்டு இருந்தேன். ரொம்ப தான் மச்சானுக்கும் மாப்பிளைக்கும். மீனாட்சி, அடிப்படையில உங்க அண்ணனுக்கு என்ன பிடிக்காதுதான். ஆனா அடி உதன் வரும்போது அவன் யோசிக்கிறதே இல்ல. தான் ஆடா விட்டாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல. தசை ஆடுறதா? அடி வாங்கின ஒவ்வொருத்தனுக்கும் நாடி நரம்பு எல்லாம் ஆடி போச்சு. சந்தோஷமா? என்னடி இப்படி அசால்ட்டா கேக்குற? நேற்று நைட்டு கறி வாங்க போனோம்ல, உங்க அண்ணனை நானும் லைட்டா முறைச்சிக்கணும். ஏண்டா? சும்மாதான். உனக்கு என்ன பிடிக்கல, எனக்கு ஒன்னும் பிடிக்கலன்னு. என்னடா பிரச்சனை உங்களுக்கு நடுவுல? சிம்பிள் பிரச்சனை தான். நீ என் சிஸ்டர் கல்யாணம் பண்ணிப்ப, ஆனா நான் உன் சிஸ்டர் கல்யாணம் பண்ணி கூடாதா அப்படின்ற உங்க அண்ணன். கரெக்ட் தானே? உனக்கு என்ன பிரச்சனை? அதான் மீனாட்சி எனக்கே தெரில. உனக்கு என் அண்ணனோட என்ன பிரச்சனை? தெரில, ஆனா அவனை பிடிக்கல. அண்ணனை பிடிக்கலங்கிறதுக்காக அண்ணன் கல்யாணத்தை நீ வேண்டான்னு சொல்றது நியாயமா? பிடிக்கலன்றது வேற விஷயம், ஆனா உங்க அண்ணனுக்கும் எங்க அக்காவுக்கும் செட்டே ஆகாது பாரு. அப்படிலாம் சொல்ல முடியுமாடா? பொண்ணு பார்க்க வந்தப்போ உன்ன மாதிரி இந்த உலகத்துல ஒரு வில்லனே கிடையாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா கடைசியில என் வாழ்க்கையில நீதான் ஹீரோவா வந்த. நம்ம கணக்கெல்லாம் கல்யாண விஷயத்துல மட்டும் ஒர்க் அவுட் ஆகாது. கடவுள் ஒரு கணக்கு வச்சிருப்பாரு, அதான் கரெக்டா இருக்கும் பாரு. மீனாட்சி, உங்க அண்ணன் ஒரு டைப்பு தாண்டி. ஆமா, இன்னைக்கு புகழ்வ நாளைக்கு திட்டுவ. அப்படிதான். இன்னைக்கு பிடிச்சிருக்கு புகழ்றேன், நாளைக்கு பிடிக்கலாம் திட்டுவேன். எப்பவும் இப்படியே நீங்க 2 பேரும் சேர்ந்திருந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஒரு பொண்ணோட பெரிய சந்தோஷமே பிறந்த வீடும் புகுந்த வீடும் ஒத்துமையா இருக்கிறது தான். மீனாட்சி, இப்ப நீ தான் பிறந்த வீடு, நான் தான் புகுந்த வீடு. நாம 2 பேரும் ஒத்துமையா இருப்போமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, நான் தமிழ் பேசுறேன். தமிழ்னா எந்த தமிழ்? சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? ஊர்ல. நாங்க நம்பிட்டோம். நிஜமாவே நான் ஊர்ல தாங்க இருக்கேன். ஊர்ல தான், ஆனா திருவான்மியூர்ல. கரெக்டா? இல்லைங்க, நான் கல்லில குறிச்சில தான் இருக்கேன். பாஸ், நடிக்காதீங்க பாஸ். எந்த கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கீங்க? ஏங்க, இது என்னங்க இது வம்பா இருக்கு? ஹலோ, வரேன்னு அம்மா கிட்ட சொன்னீங்களா இல்லையா? சொன்னேங்க, ஆனா வர முடியல. சரி சரி, பொய் சொன்னதெல்லாம் போதும். எங்க இருக்கீங்க? இல்லைங்க, நிஜமாவே வர முடியல. விளையாடாதீங்க.
ஏங்க சும்மாவே என்ன பார்க்கணும்னா அங்கேருந்து வண்டி பிடிச்சி வர்ற ஆளு தீபாவளிக்கு வரலன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு? சத்தியமா வர முடியலங்க. தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளை வந்திருக்கப்ப கிளம்புனா நல்லா இருக்காதுன்னு வீட்டில் சொன்னாங்க. நான் நம்பிட்டேன். நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். இல்லைங்க. ஹலோ, நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன் அது சொல்லுங்க. ரெட் கலர் சாரியா? எங்க சாமி ஒளிஞ்சிருக்கீங்க? ஏங்க கட்டி இருக்கிறது புடவைன்னு தெரியுது, அது ரெட் கலர்னும் தெரியுது. ஆனா நீங்க பார்க்கலன்னு சொல்றீங்க, அதை நாங்க நம்பணும். நிஜமாவே அப்ப ரெட் கலர் சாரி தான் கட்டிருக்கீங்களா? விளையாடினது போதும், வாங்க வெளியில. உங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் ஊர்ல தான் இருக்கேன். ஹலோ, என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க? இல்ல ஹாப்பி தீபாவளி சொல்லாமேண்டு. சொல்லுங்க. ஹாப்பி தீபாவளி. தேங்க்ஸ். உங்களுக்கும் ஹாப்பி தீபாவளி. வச்சுட்டா? ஹலோ ஹலோ ஹலோ. இதுக்கு தானே ஃபோன் பண்ணீங்க, சொல்லிட்டீங்களங்க, வைங்க. இல்லைங்க. தப்பு தாங்க, ஏன் தப்பு தான். வரேன்னு நீங்க தானே சொன்னீங்க. நானே அப்படி நினைச்சுக்கிட்டா அது ஏன் தப்பு தான். அப்படி இல்லைங்க, நான் கண்டிப்பா வந்திருக்க வேண்டிய ஆளு தான். ஒன்றும் வேண்டாம், ஆளை விடுங்க. ஏங்க நீங்களே சொல்லுங்க, உங்க தம்பி தலை தீபாவளிக்கு வந்திருக்கப்ப நாங்கள் கிளம்புனா அவரை வேறுண்டே இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிரல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன், நீங்க வரல, அவ்வளோதான். நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்களா? ம். என்ன சாப்பிட்டீங்க? கறி குழம்பு, இட்லி, பலகாரம், அதானே? ஆமாங்க. புது துணி போட்டிருக்கீங்களா? ஆமா. காலையில ஏஞ்சு உங்க கூட தான் சாப்பிடணும்னு பல்லுல பச்சை தண்ணி கூட படாம இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் புது ட்ரெஸ் போடணும்னு காத்துட்டு இருக்கேன். உங்களுக்காக கூட ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். எனக்காக எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏங்க நீங்க கொஞ்சம் போனை வைங்க, நான் கிளம்பி வரேன். இல்ல ஒன்னும் வேண்டாம். அன்பெல்லாம் பிச்சை கேட்டு வாங்குற மாதிரி வாங்க கூடாது. இல்லைங்க, ராத்திரி என்ன நேரம் ஆனாலும் நான் அங்கே இருப்பேன். அது வரைக்கும் என்னால சாப்பிடாம வெயிட் பண்ண முடியாது. நீங்க சாப்பிடுங்க, நான் கிளம்பி வரேன். ஹலோ. ஏங்க கோவத்துல எரிச்சல்லே சொல்லுங்க. நிஜமாவே நீங்க எனக்காக யோசிக்கிறப்ப நான் யோசிக்கலன்னு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. எனக்கு உங்களை உடனே பார்க்கணும் போல இருக்கு. வந்து நின்று உங்களை அஸ்தான் போயிட்டு கவலையா இருக்குங்க. நான் உடனே கிளம்பி வரேங்க. ஹலோ. ஆம்பளைங்க எல்லாருமே கேடிங்க தான். ஏங்க பேசியே கவுத்துடுறீங்களே. என்னங்க அழகா பேசுறீங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பேச்சு நாங்க பேச்சு, நீங்க எனக்காக எவ்வளவோ செய்றீங்க. நான் வரேங்க, கிளம்பி வரேன். சச்சா வேணாம்பா, ஃப்ரீயா 2-3 நாள் இருக்கிற மாதிரி அப்புறமா கிளம்பி வாங்க. நிஜமா? நிஜமா. ஓ ஒன்றும் இல்லையே. கோவம் இருக்கு, ஆனா கோவப்பட முடியல. சாரி. ஐ லவ் யூ. நல்லதுங்க. ஹலோ. சாரி சாரி சாரி, மறுபடியும் சொல்லுங்க. ஐ லவ் யூ. மீ டூ. என்னம்மா ஊரே கணேபரமா தீபாவளியை கொண்டாடுது, நம்ம வீட்டில் மட்டும் நரகாசுரன் செத்ததுக்கு துக்கம் அனுஷ்டிக்கிறீங்க. சௌந்தர்யா, என்னம்மா புத்தாட போன்லையா? காலை வலிக்குதுப்பா, கொஞ்ச நேரம் தொந்தரவு பண்ணாம இருங்க. ஒழுங்கா நானும் உங்க கூட கிளம்பி போயிருப்பேன். நீதான் மாப்பிள்ள வரார் அது இதுன்னு சொல்லிட்டு என்ன இங்கேயே அமுக்கி போட்டுட்ட. அந்த சாதாரணமா போன் பண்ணி இல்லம்மா நொல்லமான்னு காரணம் சொல்றாரு. அட என்னம்மா நீ, மூத்த மாப்பிள்ள வீட்டுக்கு வரும்போது மச்சான் வீட்டுல இருக்கணும் இல்லையா? என்னைக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு? இரு ஏண்டி அவரு வரலன்னா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷங்களா தெரியலையா? எங்க கூட எல்லாம் தீபாவளி கொண்டாட மாட்டியா? அப்படி இல்லம்மா. என்ன நொல்லம்மா? ஏங்க இந்த பிள்ளைங்க ஏங்க இப்படி நன்றி கட்டத்தனமா பேசுதுங்க? என்னம்மா என்னாச்சு? மண்ணாங்கட்டி மை சன் கொஞ்சம் உங்க இளைய மகன் ஒரு போன் பண்ணி தீபாவளி எப்படி போகுது, குளிச்சிங்களா, சாப்பிட்டீங்களா, சாமி கும்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டான்? இல்லடி, மாமனார் வீட்டுல ஏதாவது பிஸியா இருப்பான். ஏங்க ஒரு போன் அடிக்க எவ்வளவு நேரம் ஆகுது? இத்தனை வருஷமா நம்ம கூட தீபாவளியை கொண்டாடிட்டு இருந்த பையன் மொத தடவையா நம்ம கூட இல்ல. நாம அவனை நினைச்சு இங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அவனுக்கு கொஞ்சமாவது இருக்காங்கிறேன். இல்லடி,
அவன் என்ன விஷ் பண்ணான். பொய் சொல்லாதீங்க. அவன் உங்களுக்கு ஃபோன் பண்ணானா? ஃபோன் பண்ணல, மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். எவனோ அவனுக்கு அனுப்பின மெசேஜ அவன் உங்களுக்கு அனுப்பி விட்டானா? அந்த மெசேஜ் என்னன்னு சொல்லுவாங்க? ஃபார்வர்ட் மெசேஜ். அத அனுப்பியிருக்கானா? ஆமாப்பா. என்னன்னு வந்துச்சு? ஹாப்பி தீபாவளியா? ஆமா, அப்படி ஒரு மத்தாப்பு வந்து அதுக்கப்புறம் ஹாப்பி தீபாவளி வந்துச்சு. 5 வருஷமா எனக்கும் அந்த படம் வந்துட்டு தான் இருக்கு. அத விடுமா, பிள்ளைங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். நாம அப்படி நினைக்கிறப்ப அவன் நாம சந்தோஷமா இருக்கணும் நினைக்கணும்ல. நினைக்கிறானா? ஏங்க தப்பா இல்லையா சொல்லுங்க. நீ வேற என்ன ஃபீல் பண்ண வைக்காத. என்னங்க? காலையில இருந்து வர்ற ஒவ்வொரு போனும் அவங்கிட்ட தான் இருந்து நினைச்சு ஏமாந்துட்டு இருக்கேன். வருத்தப்படுறீங்களா? இருக்காத. இந்த சார்லி சாப்ளினை அழ வச்சுட்டானே. ஒருத்தன் நம்மள சுத்தமா மறந்துட்டு அங்க உட்காந்துட்டு இருக்கான். இன்னொருத்தி இங்க உட்காந்துக்கிட்டு எவனோ ஒருத்த வரலன்னு நம்ம கிட்ட மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கான். விடுமா, நீங்க சும்மா இருங்க. இதுக்குதான் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு நாயை வளங்கடா, ஒரு நாயை வளங்கடான்னு. உலகத்திலேயே நன்றி காட்டுறதுல சிறந்தது நாய், நன்றி கெட்ட தனத்துல சிறந்தது பெத்த பிள்ளைங்க. சாரதா, இவளுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம 5 நாயை வாங்குறோம். அந்த 5 நாயை நம்ம கிட்ட சண்டை போடாது. தீபாவளி கிறிஸ்துமஸுக்கு மாமனார் வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து போன் பண்ணாம இருக்காது. நம்ம பார்த்து வச்ச ஜோடிய வேணான்னு நிச்சயத்தை நிறுத்தாது. சபாஷ், நாம் இருவர் நமக்கு ஒரு டைகர். சிரிக்காதடி, சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரிம்மா சரிம்மா, வாங்க என்ன பண்ணணும்? நீ தேவையில்லம்மா, நானும் அம்மாவும் மட்டும் தீபாவளியை செலிப்ரேட் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம். ஏங்க எப்படிங்க செலிப்ரேட் பண்றது? நீ சிரித்தால் தீபாவளி ஹோய், நாளும் இங்கே ஏகாதேசி. ஏங்க 5 ரூபாய்க்கு 2 டப்பி கம்பி மத்தாப்பு வாங்கி வச்சிருக்கேன். நாம கொளுத்துவோமா? நான் கூட. ஒன்னு உனக்கு, ஒன்னு எனக்கு. சுட்டு சுட்டு விளையாடுவோம்.